ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, ஒரு வழியாக அக்காவை மல்லிக்கிட்ட மன்னிப்பை கேட்க சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இடைவெளியை நம்ம தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய மல்லிக்கு தெரியும் இவங்க மனசுக்குள்ள எவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றதுக்கு இதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது பெருசா பண்ணுவாங்க அப்படின்றது நம்முடைய மல்லிக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்காக என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்முடைய மல்லி சொல்றாங்க. இல்ல உன்னுடைய புருஷன் சொல்லிட்டான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் நாளை ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதுக்காக கீழே சாப்பிட்டு வெண்பா ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்காக இறங்கி வராருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப டைனிங் டேபிள் அன்னைக்கு இந்த ரஞ்சிதா வராங்க. அந்த ரஞ்சிதா வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்க, மல்லி எதுவுமே பேசுறதில்ல. ஆனால் நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து முறைக்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ மல்லியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, அது போக மல்லி மேலே எதுக்கு அபாண்டமான பழியெல்லாம் போட்ட, நீ தான் என்னுடைய அக்காவே கெடுக்கிறது ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாமா என்ன போய் இப்படி சொல்லிட்டுங்க, நான் இந்த மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ மரியாதையா மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் எதுக்காக சொல்லிட்டு அந்த அரவிந்தை வீட்டுக்கு வர சொன்னு உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வர சொன்னேன். ஆனால் நீங்க அந்த நடக்கூடாத ஒரு கெட்ட சகுனமா அதை மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்றாங்க. எதுக்காக வர சொன்னன்றதை இப்ப சொல்றேன். அரவிந்த் இது ரஞ்சிதாவுக்கு பொருத்தமா இருப்பாரு, அதனால ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையன்றத கேட்க தான் வர சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ரஞ்சிதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு. அதனாலதான் நான் அரவிந்தோட கேரக்டர் எல்லாமே தெரியும். அவர் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாரு, மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யற குணம் அவருக்குள்ள நிறைய இருக்கு. அதனாலதான் ரஞ்சிதாவுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வர சொன்ன பேசலான்னுட்டு. ஆனா நீங்க மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க. அதனாலதான் அவரை போக சொல்லிட்டா. அவர் நேர்ல பார்த்து நான் பேச போறேன், ரஞ்சிதா உனக்கு அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னமாமா சொல்றீங்க, என்னாலலாம் அவன் ஒரு சாதாரண ஒரு கார் டாக்ஸி டிரைவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னது நம்முடைய விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ பண்ற யோக்கியத்தனத்தோட அவர் எல்லாருக்கும் நல்லதான் செய்கிறாரு, மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. நான் ஒழுங்கா சொல்றேன், உன் அப்பா அம்மா கையில் சொல்லி அரவிந்தை பார்க்க சொல்லு, கல்யாணம் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனால் நம்முடைய அரவிந்தோட முடிவு என்னன்னு தெரியாது. நம்முடைய விஜய் இப்படி சொல்லிட்டாரு. நம்ம அரவிந்த் நம்முடைய விஜய் மீட் பண்ணி பேசினார்னா கண்டிப்பா நம்ம அரவிந்த் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் நான் கல்யாணம் பண்ணின்றது வீட்டுக்கு அடக்கமான பொண்ணு, உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணை பத்தி அந்த ரஞ்சிதா தப்பா சொல்றாங்க, நாளை பின்ன என் வீட்டில் அவங்க ஒழுங்கா வாழ்வாங்களா, கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அவங்க ரொம்பவுமே கோபக்காரங்களா இருக்காங்க, அந்த மாதிரி பொண்ணு எங்க வீட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்த் கையை விரிச்சிட்டு போறாருங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தில் துள்ளிக்கிட்டு இருக்கா, இவருக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்ட்டு நம்ம விஜய் கண்டிப்பாக நினைச்சது சரிதான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.